Let's invoke the supramental light. Om Tatsavidulbharam Rupam Jyoti Parasya Dhimahi Yannaha Satyena Dhipahi. Om Tatsavidulbharam Rupam Jyoti Parasya Dhimahi Yannaha Satyena Dhipahi. Om Tatsavidulbharam Rupam Jyoti Parasya Dhimahi Yannaha Satyena Dhipahi. Synthesis of Yoga, daily reading. Today, the 7th December 2025. Introduction, the condition of synthesis. Chapter 1, Life and Yoga. Sentences 25. If he gains gold, he loses life. Or if he turned his effort outward to conquer life, he is in a danger of losing gold. Therefore, we see in India that a sharp incompatibility has been created between life in the world and spiritual growth and perfection. And although the tradition and ideal of the victorious harmony between the inner attraction and the outer demand remains, it is little or else every imperfectly exemplified. Sentences 26. In fact, when a man turned his vision and energy inward and enter on the path of yoga, he is popularly supposed to be lost inevitably to the great stream of our collective existence and the secular effort of humanity. 27. So strongly has the idea prevailed, so much has it been emphasized by prevalent philosophies and religions that to escape from life is now commonly considered as not only the necessary condition, but the general object of goal of the yoga. General object of yoga. So, யோகத்தின் தொகுப்பு முதலாவது அத்தியாயத்தில் தொகுப்பினுடைய நியதிகளை பற்றி உரையாடும் பொழுது 25வது பந்தி, அவன் கடவுளை பெற விரும்பினால் அவன் வாழ்க்கையை இழக்கிறான், அல்லது வாழ்க்கையை வெல்வதற்கு தன் முயற்சிகளை வெளிநோக்கி திருப்பினால் அவன் கடவுளை இழக்கும் ஆபத்தில் இருக்கின்றான். ஆகையால் இந்தியாவில் உலக வாழ்விற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பூர்ணத்துவத்திற்கும் இடையே ஒரு கூர்மையான இணக்கமின்மை உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் காண்கிறோம். மேலும் அகக்கவர்ச்சிக்கும் புற தேவைக்கும் இடையில் ஒரு வெற்றிகரமான இணக்கத்தை காணும் மரபும் லட்சியமும் நீடித்தாலும் அது அரிதாகவே அல்லது மிக குறைவான பூர்ணத்துவத்துடனேயே எடுத்து காட்டப்படுகிறது. உண்மையில் ஒரு மனிதன் தன் பார்வையையும் ஆற்றலையும் உள்நோக்கி திருப்பி யோக பாதையில் நுழையும் போது அவன் தமது கூட்டு இருப்பின் பெரும் ஓட்டத்திலிருந்தும் மனித குலத்தின் மதசார்பற்ற முயற்சியிலிருந்தும் தவிர்க்க முடியாமல் இழக்கப்பட்டு விட்டதாக பொதுவாக கருதப்படுகிறது. இந்த கருத்து மிகவும் வலுவாக நிலவி வருகிறது. மேலும் இது மேலோங்கி நிற்கும் தத்துவங்களாலும் மதங்களாலும் பெரிதும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதனால் வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது இப்போது யோகத்தின் அவசியமான நிபந்தனை மட்டுமல்ல, அதன் பொதுவான நோக்கம் என்றும் பொதுவாக கருதப்பட்டு வந்திருக்கின்றது. ஸோ இது பந்தி. இந்த பந்தியினுடைய விளக்கத்தை நாம் சற்று விரிவாக உரையாடுவோம். ஸோ முதலாவது வசனத்தில் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கின்றார், ஒருவன் இறைவனை நோக்கி திரும்ப சென்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கையில் அவன் போகத்தை கவனிக்க தொடங்கினால் இறைவனை இழக்கின்றார் என்பது இந்திய பாரம்பரியத்தில் பல நூற்றாண்டுகளாக ஆன்மீகம் என்பதற்குரிய ஒரு வரைவிலக்கணமாக இருந்து வந்திருக்கிறது. ஸோ இந்த தன்மை மனிதனின் உணர்வை இரண்டு எதிரெதிர் திசைகளில் பிரித்து விட்டது. ஸோ உள்திசை நோக்கி சென்று கடவுளை நோக்கி சென்றால் அவன் வாழ்க்கையை இழக்க வேண்டும், இல்லை என்றால் புறத்தே சென்ற வாழ்க்கையை பார்க்க சென்றால் அவன் கடவுளை இழக்க வேண்டும். ஸோ இப்படித்தான் நாம் பல நூற்றாண்டுகளாக ஆன்மீகம் என்ற வரைவிலக்கணத்தை கடைப்பிடித்து பெரும்பான்மையாக வந்திருக்கின்றோம்.
சோ அதனால் ஆன்மீகம் என்றால் வாழ்க்கையை விட்டொழிப்பது என்பது, வாழ்க்கை என்றால் ஆன்மீகத்தை மறந்து முழுமையாக இன்பத்தில் ஈடுபட்டிருக்கும் என்று ஒரு ஆபத்தான ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருங்கிணைந்த யோகம் என்பது இதனுடைய இலக்கு வாழ்க்கையை மறுப்பதல்ல, வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றுவது. நாம் செய்யும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து செயல்களையும் தெய்வ செயலாக நாம் மாற்றுவது ஒருங்கிணைந்த பூர்ண யோகத்தினுடைய இலக்காக ஸ்ரீ அரவிந்தர் இந்த தொகுப்பில் நிறுவ முயல்கின்றார். சோ இந்த எண்ணத்தால் இந்தியாவின் உலக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை ஒன்றுடன் ஒன்று ஒரு பொருந்தா கலவையாக ஒரு கூர்மையான பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றது. சோ பழைய காலத்தில், ஆனால் இது அரவிந்தர் முதலாக இதை கண்டுபிடிக்கவில்லை. ஆதியில் கிருஷ்ணனுடைய கர்மயோகத்திலும் சரி, யக்ஞவல்யர், ஜனகர், ரிஷிகள் அனைவருடைய வாழ்க்கையும் அகப்புறச் சமநிலையில் கூடிய வாழ்வே யோகம் என்ற முறையில் இருந்த ஒன்று காலப்போக்கில் மாறிவிட்டது என்பதுதான் இங்கே உள்ள அந்த உண்மையை மீண்டும் ஸ்ரீ அரவிந்தர் தொகுக்கின்றார். நாம் தந்திர சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தேவி உபாசனை போக மோட்சத்தை தரும் என்று நம்ம சொல்றோம். ஸோ இது குறிப்பாக வாழ்வே யோகம் என்பதனுடைய விளக்கம் தான். ஆகவே பழங்காலத்தில் உண்மையான யோக முறையில் இந்த அகப்புறச் சமநிலை கிருஷ்ணனுடைய கர்மயோகத்தில் தெளிவாக ஒழுங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. யக்ஞவல்யர்கள், நம்முடைய ரிஷிகளுடைய வித்தைகளில் அனைவரும் உலக வாழ்க்கையையும் வாழ்ந்து அக வாழ்க்கையிலும் மேம்பட்டவர்களாகத்தான் இருந்தார். சோ இப்பொழுது அந்த நிலை இல்லாமல் போய் வெறுமனே வாழ்வை துறப்பவர்கள், வாழ்வை விட்டு ஓடியவர்கள் துறப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் உருவாகி இருக்கின்றது. ஆகவே சமூகத்தில் யோகி என்றால் வாழ்வில் இருந்து ஓடியவன் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கின்றது. இதனால் மக்கள் ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி செல்லாமல் மலைகள், காடுகள், ஆசிரமங்களில் சென்றால் மட்டும்தான் ஆன்மீகம் என்ற ஒரு தவறான எண்ணத்திற்கு ஆட்பட்டிருக்கின்றார்கள். சோ ஒருவன் யோக பாதை செல்கிறான் என்றால் அவன் உலக வாழ்வில் இருந்து மறைந்து விட்டான். இனி சமூக நீதியில், சமூக வழக்கங்களில், சமூகத்தினுடைய பணிகளில் பங்கேற்க மாட்டான் என்று பொதுவாக நினைக்கப்படுகிறது. இந்த எண்ணங்கள் தலைமுறைகளாக வேரூன்றி விட்டதனால் யோகி என்றால் குடும்பம், சமூகம் அனைத்தை துறந்தவன் என்றதும், ஆன்மீகம் என்றால் தனிப்பட்ட மோட்சத்துக்காக பாடுபடுகின்ற ஒருவன் என்ற எண்ணம் மக்களில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பூர்ண யோகத்தில் யோகி சமூகத்தில் இருந்து ஓடிவதில்லை. அவன் தன்னையும் சமூகத்தையும் தெய்வீகமாக மாற்ற சாதனை புரிகிறான். சோ இதுதான் பூர்ண யோகத்தினுடைய இலக்காற்று. சோ இந்த எண்ணம் இவ்வளவு வலுவாகியதால யோகம் என்பதின் இலக்கே வாழ்க்கையை விட்டு ஓடுவது என்று தவறாக நினைக்கின்றார். ஆகவே இது யோகத்தினுடைய உண்மையான இலக்கை சிதைத்து விட்ட ஒரு தவறான நம்பிக்கையாக ஸ்ரீ அரவிந்தர் இங்கு நிறுவுகின்றார். சோ உண்மையான யோகத்தின் நோக்கம் ஓடி போறதில்லை, வாழ்க்கையை மறுப்பதல்ல, ஆனால் வாழ்க்கையை தெய்வீகமாக்குதல். சோ உள் அனுபவத்தை புறத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு செயலிலும் இறைவனை வெளிப்படுத்துதல் இந்த யோகத்தினுடைய பூர்ண யோகத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி அரவிந்தர் நிறுவுவதற்கு இந்த பந்தியில் உரையாடுகின்றார். Now we invoke the supramental light. Om Tatsavidurvaram Rupam Jyoti Parasya Dhimahi Yannaha Satyena Deepaye. Om Tatsavidurvaram Rupam Jyoti Parasya Dhimahi Yannaha Satyena Deepaye. அருளோடு செல்வம் ஞானம் ஆற்றலும் அன்பும் பண்பும் பொருள்நலம் பொறுமை ஈகை பொருந்திடச் செய்வாயம் ஆயுளாரோக்கியம் வீரம் அசைந்திடா பக்தி அன்பும் தேயுரா செல்வம் கீர்த்தி தேவியே அருள்வாயம்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தென்னாடேஸ்வனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்கம், எல்லோரும் வாழ்க.